நடிகர் விஜய் இப்போ சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பல பிரச்சனைகள் அண்ட் சவால்களை அவர் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காரு. கரூர் விவகாரம், சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் ரிலீஸ், இப்படி பல பிரச்சனைகள் அவரை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்போ பர்சனலா விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது அவங்க மனைவி விவாகரத்து கோரி கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். நான் உங்கள் கவிதா சுந்தர். நடிகர் விஜய் சங்கீதாவுக்கு திருமணம் 1998 ஜூலை 10 யூகேல பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1999 ஆண்டு ஆகஸ்ட் 25 இவங்களோட திருமணம் சென்னையில பிரம்மாண்டமா நடைபெற்றுச்சு. இப்போ 27 வருஷத்துக்கு அப்புறம் சங்கீதா நடிகர் விஜய் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுவுக்கு பதிலளிக்க ஆகஸ்ட் 20 விஜய நேரில் ஆஜராகிறதுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மனுவில் சங்கீதா வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த 2021 ஆண்டு நடிகை ஒருவருடன் திருமண மீறிய உறவில் விஜய் இருந்து வந்தது தெரிய வந்ததாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைஞ்சதாகவும் அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் விஜய் நடிகையுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்க கிட்ட உறுதியளித்ததாகவும், ஆனால் தொடர்ந்து அந்த தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதை சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2021 ஆண்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் அது பலனளிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட கௌரவம் கருதி அவங்களோட பேரை நான் வெளியிடவில்லை அப்படின்னும், இந்த பேரை மனுவில் சேர்க்கறதுக்கு நீதிமன்றத்துக்கிட்ட கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. தேவைப்பட்ட ஆதாரத்தோட எல்லாமே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னும் அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் வருந்துவதற்கு பதிலாக தனக்கு பண கட்டுப்பாடு விதித்ததுடன் சுதந்திரமாக நடமாடுவதற்கு தடை போட்டதாகவும் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த 9/11/2025 ஆண்டு விஜயை நேரில் பார்த்து பேசி இதற்கு முடிவுக்கு கொண்டு வரலான்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியல அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அதனால வேற வழியே இல்லாம திருமணத்தை ரத்து செய்ய கோரி மனு அளித்திருக்கிறதா நீதிமன்றத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு முடிகிற வரைக்கும் இல்லைன்னா விஜய் ஏற்பாடு செஞ்சு தர வரைக்கும் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்க உரிமை உண்டு அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. விஜயின் வருமானம் அப்புறம் சமூக அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நியாயமான மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் தர வேணும் அப்படின்ற கோரிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. சங்கீதா விவாகரத்து மனு தொடர்பாக இன்னும் பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொலைபேசி வாயிலாக நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு பல விஷயங்களை நம்ம கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த விஷயம் வெளியே வந்ததே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ தான் அஃபீஷியலாக இது ஊடகங்களில் வருது. ஆனால் நடிகையாலையும் அவருடனான விஜயின் உறவாலையும் தனக்கு அவமானம் ஏற்பட்டதா சங்கீதா சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நாளாக இது ஓப்பன் சீக்ரெட்டாக தான் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்கல்ல. 21 எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. 21 நான் நிறைய விஷயங்களுக்கு கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதை இல்ல, நான் இந்த தொடர்பை கட் பண்ணிடுறேன், எனக்கும் எதுவும் நடக்காது, நான் இனிமே சரியா இருக்கேன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. ஆனா சொன்னபடி அவர் நடந்துக்கல. நானும் பொறுமையா பொறுத்து போயிட்டேன். ரெண்டாவது எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அடிப்படையில நான் அவர்கிட்ட கேட்டும் அவர் தொடர்ந்து அதே விஷயங்கள் இருந்ததுனால அந்த நடிகை தொடர்பா நிறைய போட்டோக்களை வெளிநாடுகள்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோக்கள் எல்லாம் போட ஆரம்பிச்ச ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆனதுனாலதான் இந்த டைவர்ஸ்க்கே வந்திருக்கேன்னு அவங்க ரொம்ப தெளிவா அதுல குறிப்பிட்டு அந்த மனுவிலே அவங்க சொல்லியிருக்காங்க. சார் சார் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் தெரியும் சார்? இல்லை, இது ஏற்கனவே ரொம்ப நாளாவே இது யார் நடிகை எந்த நடிகைன்னு குறிப்பிட்டே பல பேர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நேற்றுலாம் இல்லைங்க, ரொம்ப நாளாவே. பெரும்பாலும் நான் இந்த பர்சனல் விஷயங்கள்ல பெருசும் ஆர்வம் காட்டுவது இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. பொதுவாக வரவங்க நேர்மையா இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும், சரியா இருக்கணும், அடுத்தவங்களை கேள்வி கேட்கறது மாதிரி நம்ம சரியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகரா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை குறித்து நீங்க பேசலாமான்னு கேட்டிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருந்திருப்பேன். அவர் இப்ப பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. தன்னை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவரே சொல்லிக்கிறாரு. தமிழ்நாடே என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. இருக்கிற எல்லாரும் என்னுடைய குடும்பம்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் என்னுடைய குடும்பம்னு சொல்றவர் தன் குடும்பத்தையே சரியா பார்க்கலையே. தன் மகனை சரியா பார்க்கல, மகளை சரியா பார்க்கல, மனைவிக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இது நானோ அல்லது ஊடகத்துல பேசுற யாரோ இல்ல வெளியில யாரோ 3ஆம் நபரோ பேசலங்க.
ம், அவரோடு ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ம், அவங்க தான் வந்து இந்த பிரேயரே கொண்டு போய் வைக்கிறாங்க. எனக்கு இவரோட இனிமே வாழ முடியாது. நானும் பல ஆண்டுகள் பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். ம், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், எல்லாம் ம், சரியாயிடும் சொல்லி பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் விஜய் தன்னுடைய செயல்பாட்டுல அப்படியே இருக்காரு. அவர் இன்னும் அப்படியே அரகண்டா மாறிட்டாரு. அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு வந்து சிக்கலே வந்துச்சு. ம், அந்த அதனாலதான் எனக்கு வந்து இதை நீங்க வந்து இந்த டைவர்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க அந்த பிரேயர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்களோட பர்சனல் விஷயங்கள் வந்து அவங்க கரியரை பாதிச்சிருக்கா? அரசியல்ல அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, நிச்சயமா தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப நீங்க வந்து எல்லாரையுமே எடுத்துப்பாங்க. நீங்க கலைஞர், கருணாநிதி சொல்லுவாங்க, அவங்க வந்து முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், மனைவி, துணைவி எல்லாம் இவங்க வந்து இப்ப நிறைய சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு அப்படி இருந்துச்சு, இவருக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேர்மையாக வெளிப்படையாக இருந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க சேர்ந்து வாழற விஷயங்களுக்குள்ள யாரை குறித்தும் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு, பாதிப்பு, அச்சிங்கம், அவமானம் எல்லாம் வரும். வெறுப்பு உணர்ச்சியும் வெறுப்பு அரசியல் மட்டும்தான் அவர் வந்து களத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கு நிச்சயமாக அரசியல்ல பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். ஆக்சுவலா இது டிசம்பர்ல போட்ட கேஸுங்க. இது டிசம்பர்ல போட்டிருக்காங்க இந்த கேஸ். அந்த கேஸ் டிசம்பர்ல போட்ட பிறகு இப்ப நம்ம மார்ச்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் பிப்ரவரி முடிய போகுது. ஒரு நாள்ல முடிய போகுது. நம்ம மார்ச் கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு இப்ப இந்த வழக்கு வந்து வெளிச்சத்துக்கு வருது. உடனே பல பேர் வந்து இப்பவே கலப்பி விடுறாங்க. நிறைய இப்ப நேற்று கூட நீங்க ஆடியோலாம் வந்து சமூக வலைதளங்களை வந்து ஆடியோலாம் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுல வந்து தெளிவாக நம்ம கரூர்ல எப்படி அண்ணனுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்னு. அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கலான் இருந்தேன் சார். இது எதிர்க்கட்சிகளின் சதி அப்படின்னு தாவேகா தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனைவி கணவன் கிட்ட விவாகரத்து கேட்பதுல அடுத்தவர்களின் சதி இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த சதி, இந்த சதி, இந்த கட்சி சதி, இன்னும் குறிப்பா சொல்றாங்க திமுக தான் தூண்டி விட்டுச்சுன்றாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நடிகையோட சேர்ந்து வாழறது குறித்து அந்த மனைவி கூட வாழ்ந்த மனைவி, காதல் மனைவி, 11 வருஷம் இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு வாழ்ந்த பிறகு அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல எங்க திமுக வந்துச்சு? நீங்க திமுக வந்து சதி பண்ணுது அப்படின்னு சொன்னா அரசியல் ரீதியா நீங்க சதி பண்ணலாம், தப்பு இல்லை. அதை நீங்க குற்றம் சாட்டலாம், அது உங்க விருப்பம். ஆனா அது எல்லாத்துக்கும் வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக குறை சொன்னீங்கன்னா அது எப்படி நம்ம எடுக்கணும்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2021 இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குல்ல. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தலை எதிர்கொள்றதுனால இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறாங்களா அப்படின்ற வாக்குவாதம் தான் விஜய் ரசிகர்களால முன்வைக்கப்படுதுங்க சார். 21ல இருந்தது உண்மைதான், 21ல இருந்து இருக்கு. ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எல்லாரும் சமாதானம் பேசுவாங்க, எடுத்தவொடனே கோர்ட்டுக்கு போயிட மாட்டாங்க, எடுத்தவொடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிட மாட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு நாடு அறிஞ்ச எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேவலமா சீப்பா ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னா அவங்க ரொம்ப, அப்ப நான் வந்து சங்கீதாவே பாராட்டுறேன். ஏன்னா இவ்வளவு காலம் பொறுமையா இருந்திருக்காங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கு. ஏன்னா இவர் வந்து எங்க போனாலும் பொதுவெளியில என்ன பேசுறாரு, நான் தூய சக்தி, நான் சரியான சக்தி, நான் வந்து ரொம்ப நேர்மையான சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தூய சக்தியா இருக்கிறவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தனி மனித வாழ்க்கையில அது சரியா இருக்காரா? அந்த கேள்வி வரும் இல்லையா? இப்ப சங்கீதா அவர்கள் இவ்வளவு காலம் பொறுமையா இருந்து இன்னைக்கு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்தா, அவங்க நினைச்சிருந்தா, இன்னொன்னு யோசிச்சு பாருங்களா, அவங்க நினைச்சிருந்தா ஒரு மீடியா மீட் கூப்பிட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நாரி போயிருக்காங்க. இப்ப மீடியா மீட்ல அவங்க வரல, அவங்க கோர்ட்ல கேஸ் போட்ட காப்பி தான் வெளியில வந்திருக்கு. இப்ப அவங்க ஊடகத்தை சந்தித்தால், ஊடகம் கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க பதில்களை எதிர்கொண்டால் இன்னும் இவருடைய இமேஜ் வந்து எவ்வளவு கேவலப்படும் பாருங்க. ஸோ இந்த வழக்கால விஜயோட ஃபேன் பேஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்களா அவங்களோட? இல்லங்க, ஃபேன் பேஸ் எல்லாம் குறையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயை பார்க்கணும், நடிகன். அவங்க வந்து யாரு கூட போனாலும் அவனுக்கு கவச்சு. ஏன்னா இதே சங்கீதாவே அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. நான் வந்து நேத்துல இருந்து இந்த சம்பவம் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவங்களை அவ்வளவு தரக்குறவா பேசுறாங்க. ஒண்ணு சொல்லுது, நாங்க விஜயண்ணா கூட இருப்போம், நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு அபத்தமான ஆபாசமான ஒரு அரசியலை, அசிங்கமான அரசியலை வந்து உட்புகுத்தி அந்த இளைஞர் பட்டாளத்தை, அந்த யங் ஜெனரேஷனை வந்து ஜென்சி கூட்டத்தை தவறாக வழிநடத்துறாரு இல்லையா? தொடர்ச்சியா வந்து இவர்களுக்கு பேசுற விஷயம், நான் உயிரை கொடுப்பேன், இன்னைக்கே எங்க அண்ணனை பாத்துட்டேன், செத்தா கூட பரவாயில்ல, எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசினா வந்து நாங்க வந்து வெட்டி கொன்னுருவோன்னு ஒருத்தன் வந்து மிரட்டுறான், இன்னொரு யூடியூபரை. இப்படி ஏகப்பட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற எந்த அரசியல் கட்சியும் நடக்கலங்க. நம்ம வந்து யாருக்கு சாதகமாவோ பாதகமாவோ பேசல, நம்ம இருக்கிற உண்மையை சொல்றோம். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அடுத்தவர்கள் மீது பழி சொல்லியோ, அடுத்த கட்சியை குறை சொல்லி பேசியோ, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் கிடையாது. இப்ப 41 பேர் மரணம், அந்த நெரிசல் மரணத்துக்கு காரணம் யாருன்னா திமுக. சிபிஐ வழக்கு காரணம் யாருன்னா திமுக. ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்கிறது யாருன்னா திமுக.
அப்புறம் வந்து சிபிஐ வழக்கு போட்டு டெல்லி கூப்பிட்டு விசாரணை பண்ணா அதுவும் திமுக. எல்லாத்துக்கும் திமுக அப்படின்னா சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஜனநாயகனை முடக்கி வச்சிருக்கிறது யாரு? ஒன்றிய அரசாங்கம். உங்களுக்கு வந்து உங்கள் மீதும் ஒரு நடிகை மீதும் கடுமையான எதிர்வினை ஆற்றியது யாரு? பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இப்ப நம்ம கூட அது நயினார் நாகேந்திரன் பேர் சொல்றோம். ஆனா விஜயோ அவர் சார்பான ஆட்களோ அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த நடிகை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. நானும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் 10 முறை 15 முறை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சு பார்த்துட்டேன். எந்த இடத்துலயும் நயினார் நாகேந்திரன் பேரே இல்லை. அவர் தான் உங்களை எதிர்வினை ஆற்றிருக்காரு. அந்த பேரை சொல்ல கூட பயப்படுறீங்க. அப்ப உங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி நம்புறது? எந்த அடிப்படையில் நீங்க இருக்கீங்க? அப்ப மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் தெரியுது. முழுமையாக இவங்க வந்து விளம்பரத்தை விரும்புறாங்க. விளம்பரத்தின் மூலமாகவே நம்ம ஓட்டை வாங்கிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம், கனவு காணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காணல் மீறுறாங்க. கனவாக இருக்கிற விஷயம் கனவா தான் போகும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக இந்த வழக்கு தொடர்பா பல கேள்விகள் நமக்கு தோணுது. இதை வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். அதனால தொலைபேசி வாயிலாக வழக்கறிஞர் காஞ்சனா இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்டு சில விஷயங்களை பெறலாம். வணக்கம் காஞ்சனா மேம், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. முதலில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இருவருக்கும் இடையில பிரச்சனையில இருந்து வருவதா மனுவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மனு அளிக்க காரணமா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுமா, இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2 திருமணமான தம்பதியருக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்கலாம், வேற ஏதாச்சும் வந்து பெரியவர்களோட பேச்சை கேட்டு அவங்க வந்து இணக்கமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் முடியாத பட்சத்துலதான் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு வர அளவுக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நம்மளால வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா? இது காரணமா இருக்கலாம். 2 பேருமே வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம், இல்ல வந்து கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மனுதாரர் நினைச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த மனுல வந்து நடிகர் விஜய் நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. விஜய் நேரில் ஆஜராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? அதாவது வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கோர்ட் ப்ரொசீஜர் சொல்றேன். ஒரு தனிப்பட்ட நபருக்கான விஷயமா இதை நான் சொல்லல. கோர்ட் அப்படின்றப்ப வந்து ஒரு சம்மன் அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இது வந்து ஃபேமிலி கோர்ட் இஷ்யூ. அவர் வந்து அவரும் வரலாம், அவரை தாண்டி அவருடைய வழக்கறிஞர் மூலமாகவும் அவரை வந்து கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலாம். ஓகே மேம். அடுத்து வந்து இந்த விவாகரத்து மனு விஜயின் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? இதனால விஜய்க்கு என்னென்ன நெருக்கடிகள் வர வாய்ப்புகள் இருக்கு மேம்? இது வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கு. சமூக பார்வையில வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவும் மற்றும் அவர்கள் செய்கின்ற தொழில வந்து வேறையாவும் இருக்கும். ஒருத்தரோட தொழில் வந்து அவருடைய பர்சனல் லைஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பர்சனல் லைஃப்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாரும் வந்து புது வாழ்க்கையிலயும் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் வந்து நல்ல நிலைமையில இருந்திருக்காங்க. ஒருத்தரோட பர்சனல் லைஃபை வச்சுட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபையோ இல்ல பிரசன்ட் லைஃபையோ வந்து நம்மளால கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. அது எந்த வகையில பாதிக்குமா பாதிக்க முடியாதா அப்படின்றதுக்கு 2 காரணம் இருக்கு. இப்ப இந்த மனு இவங்க தாக்கல் பண்ணி இருக்காங்க. இந்த மனுவை வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை சுமூகமா ஆயிட்ட பிறகு வந்து அந்த மனுவை அவங்க வித்ட்ரா பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது நம்ம இந்த நிலைமையில சொல்ல முடியாது. அது வந்து இந்த ஃபேமிலி கோர்ட் எப்படி போகும் அப்படின்னா, ஃபேமிலி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும், குடும்ப பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல மீடியேஷன் சொல்லுவாங்க. அங்க வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி பார்ப்பாங்க. ஏதாச்சும் அவங்களுக்குள்ள இணக்கமான முடிவுகள் வருகின்ற பொழுது வந்து அவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டு அந்த மனுவையை கூட வாபஸ் வாங்கலாம். அதனால இத வந்து நம்ம அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம். இப்போ இவங்களோட திருமணம் வந்து முதல்ல வந்து 1998 ஜூலை 10ஆம் தேதி யூகேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இவங்க வந்து இங்க விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அப்ப யூகே நீதிமன்றத்திலயும் தாக்கல் செய்யணுமா? இதுல எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா மேம்? இல்ல, இதுல வந்து எப்படி பார்க்கணும்னா அவங்களோட மேரேஜ் யூகேலயும் நடந்திருக்கு, பிளஸ் வந்து இந்து கலாச்சார முறைப்படி வந்து சென்னையிலயும் நடந்திருக்கு. அப்படின்றப்ப வந்து இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கடைசியா வாழ்ந்திருக்கிறது இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த இடம்னு பார்த்தோம்னா ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இங்கேயும் ரைஸ் ஆகும். கல்யாணம் ஆன 3 பிரிவா அதை சொல்றாங்க. ஒண்ணு வந்து மனுதாரர் எங்க வந்து வாழ்றாரோ அங்க, கல்யாணம் எங்க நடந்ததோ அங்க ஃபைல் பண்ணலாம்.
தம்பதியர் இருவரும் வந்து எங்க வந்து கடைசியா வாழ்ந்தார்களோ அந்த இடத்துல மனுக்கள் தாக்கல் செய்யலாமா? ஸோ அப்போ யூகே வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே மேம். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.